Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல TN சமச்சி 7th standard exercise 2.3 பார்க்க போறோம். இந்த 2.3 ஃபுல்லா நம்ம ட்ரெபிசியம் பத்தி படிக்க போறோம். இப்போ வாங்க அதோட டெஃபினிஷனும் நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவும் பார்த்திரலாம். ஓகே? இப்போ பாருங்க டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. A parallelogram with one pair of non-parallel sides is known as a trapezium. அதாவது ஒரு parallelogram அப்படினா opposite sides வந்து parallel-ஆ இருக்கும். அப்பதான் அது நம்ம parallelogramனு சொல்வோம். இல்லையா? அப்போ ஒரு parallelogramல one pair of non-parallel sides இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ட்ரெபிசியம்னு சொல்வோம். ஓகே, இப்போ இங்க பாருங்க, இதுதான் நமக்கு ட்ரெபிசியம். இந்த ட்ரெபிசியம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதா, இந்த சைடும் அதாவது இந்த சைடு ஏபியும் இந்த சைடு வந்து சிடியும் வந்து பேரலா இருக்கு. ஓகே, அப்போ ஒரு சைடு வந்து பேரலா இருக்கு பாருங்க. இந்த சைடு பாருங்க, ஏடியும் பிசியும் பேரலா இல்ல. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பேரலல் சொல்ல மாட்டோம் இல்லையா? பாருங்க, இது ரெண்டும் பேரலா இல்ல. அப்போ இவங்க டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, a parallelogram with one pair of non-parallel sides. non-parallel sideனா அவங்க எதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஏடியையும் பிசியும் அவங்க சொல்றாங்க. ஓகே, is known as trapezium. அப்ப இதுதான் நமக்கு ட்ரெபிசியம். ஓகே, இப்போ அடுத்து உங்களுக்கு ஐசோஸ்லஸ் ட்ரெபிசியம்க்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. if the non-parallel sides of a trapezium are equal, then it is known as isosceles trapezium. இப்போ இந்த டயக்ராமே எடுத்துக்கோங்க. இதுல வந்து இந்த சைடு ஏபியும் இந்த சைடு சிடியும் வந்து பேரலா இருக்குன்னு நான் சொன்னேன். அப்ப நான் பேரலல் சைடுனா இந்த சைடு, இந்த ஏடியும் இந்த பிசியும். அப்போ இந்த ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலா இருக்கு. அதாவது இங்க ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா இங்கேயும் 5 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா இது ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம ஐசோஸ்லஸ் ட்ரெபிசியம்னு சொல்வோம். ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலா பார்த்துடலாம். பாருங்க, ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஃபார்முலா என்ன அப்படின்னா half into h into a plus b. அப்போ half into hங்கிறது height of the trapezium. இப்போ height of the trapezium அப்படின்னா என்ன அப்படின்னா பாருங்க, இந்த ரெண்டு parallel சைடுக்கும் இடையில இருக்க இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம ஹைட்னு சொல்லுவோம். ஓகே, அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel sides அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஹைட்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் ஏபின்னு வருது பாருங்க. இந்த ஃபார்முலால ஏபி இருக்கா? அந்த ஏபிங்கிறது என்னன்னா இந்த parallel sideஸோட லென்த். பாருங்க, இது வந்து ஒரு பேரலல் சைடு, இது அதோட ஆப்போசிட் சைடு பேரலல் இல்லையா? அப்போ இது வந்து ஏன்னு எடுத்துட்டோம்னா இதை நம்ம பின்னு எடுத்துக்கலாம். இல்ல இதை நான் ஏ எடுத்துக்கிறேன் அப்படின்னா இது நீங்க பின்னு எடுத்துக்கோங்க. அப்போ இந்த பேரலல் சைட்ஸ் தான் வந்து நம்ம ஏபின்னு சொல்லுவோம். ஹைட்டுங்கிறது என்னதுன்னா இந்த ரெண்டு பேரலல் சைடுக்கும் இடையில இருக்க இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து நம்ம ஹைட்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துட்டாங்க? half into h into a plus b square units. ஓகே, இப்போ நம்ம எக்ஸசைஸ் 2.3 பார்த்தலாம். இல்லை ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ்னு கொடுத்துட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுல ஹைட், பேரலல் சைடு ஏ, பேரலல் சைடு பி, அப்புறம் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல டோட்டலா உங்களுக்கு 4 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரோமன் பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஹைட் இங்க கொடுத்துட்டாங்க 10 மீட்டர்னு சொல்லிட்டு. ஹைட் வந்து 10 மீட்டர் சொல்லிட்டாங்க. பேரலல் சைடு ஏ வந்து 12 மீட்டர் கொடுத்துட்டாங்க. பேரலல் சைடு பி வந்து 20 மீட்டர் கொடுத்துட்டாங்க. நம்ம ஏரியா வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ இந்த சம்ல பாருங்க, நான் கிவனும் 2 ஃபைண்டும் எடுத்து எழுதிட்டேன். கிவன் என்ன அப்படின்னா HAB, 2 ஃபைண்ட் வந்து ஏரியா. இப்போ ஃபார்முலா எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரெபிசியம் ஈக்குவல் டு half into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். half into h வேல்யூ பாருங்க 10 கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே நம்ம 10 எழுதிக்கலாம். இன்டூ a வேல்யூ 12, b வேல்யூ 20. ஸோ இங்கே நம்ம எழுதிக்கலாம் 12 plus 20. ஏன்னா ஃபார்முலால இங்கே பிளஸ் இருக்கு. அந்த a plus b வந்து பிராக்கெட்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் இங்கே பிராக்கெட்ஸ்லேயே எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, half into 10 into 12யும் 20யும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 32 கிடைக்குது. ஓகே, இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். பாருங்க, 1 2s are 2. இங்கே வந்து உங்களுக்கு 1 2s are 2. இங்கே பேலன்ஸ் 1 வந்துடும். அப்போ 6 2s are 12 வந்துடும். அப்போ 16 into 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 160. இங்கே மீட்டர் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ 160 மீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்குது. இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த செகண்ட் சம் பார்த்தலாம். கிவன் ஏபி கொடுத்துட்டாங்க, அப்புறம் ஏரியா கொடுத்துருக்காங்க. 2 ஃபைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச். இப்போ நம்ம இந்த ஏரியா ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஃபார்முலா எழுதிட்டோம். half into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம்க்கு பதிலாக இந்த ஏரியா வேல்யூ கொண்டே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு 492 கிடைக்கும். ஈக்குவல் டு half into இந்த h நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ நீங்க அந்த h அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, அப்புறம் இன்சைட் த பிராக்கெட் இங்க a plus b இருக்கா? இங்க பாருங்க, a வேல்யூ 13 இருக்கு, b வேல்யூ 28 இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
அப்போ 13 + 28 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 492 நம்ம அப்படியே எழுதிக்கலாம். பாருங்கள், 492 நான் அப்படியே எழுதுகிறேன், ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஹெச்சும் அப்படியே நம்ம எழுதிக்கலாம். அந்த A + B இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 41 கிடைக்குமா? அப்போ அந்த 41 நம்ம எடுத்து எழுதிடலாம். இப்போ நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நீங்கள் ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2வையும் 41ஐயும் நீங்கள் ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைட் கொண்டு வந்துடுங்க. இங்கே ஏற்கனவே உங்களுக்கு 492 இருக்குது. அப்போ 2 வந்து இந்த சைடு வந்து டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சைட் போகும்போது இது நியூமரேட்டர் போயிடும். 41 வந்து நியூமரேட்டரில் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நெக்ஸ்ட் டே வரும்போது இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும். அப்போ நமக்கு 492 × 2/41 கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ண போகிறோம். 492 வந்து 41ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஏன் நான் டிவைட் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த 41ங்கிறது வந்து எந்த டேபிளையும் வராது. அப்போ டேரெக்டாக நம்ம 41 டேபிளில் மட்டும்தான் இது கேன்சல் ஆகும். அதனால தான் நம்ம 41 டேபிள் நமக்கு தெரியாது, அதனால நம்ம டிவைட் பண்ணிக்கலாம்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், 141 41 கிடச்சிருச்சு. இப்போ 9ல் 1 மைனஸ் பண்ணினா உங்களுக்கு 8 ஆகிடும். இந்த 2 எழுதுனதுக்கப்புறம் 82ன்னு கிடச்சிருச்சு. இப்போ 241 தானே 82. பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்ம டிவைட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 12 × 41 தான் வந்து 492. ஓகேயா? அப்போ இங்கே நம்ம கேன்சல் பண்ணுறலாம். 141 41 12 × 41 தானே நமக்கு 492 வந்தது இந்த டிவிஷனில். பாருங்கள், அதனால் நம்ம இங்கே கேன்சல் பண்ணி 12 நம்ம எடுத்து எழுதிட்டோம். இப்போ நமக்கு டினாமினேட்டரில் 1 வந்ததுன்னா நம்ம கேன்சலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன இங்கே பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா 12 × 2 வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு 12 × 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 24ன்னு கிடைக்கும். இங்கே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 24 சென்டிமீட்டர்னு எடுத்து எழுதிட்டோம். ஓகே, இதுதான் நம்மளோட ஹெச்சோட வேல்யூ. இப்போ நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். தேர்ட் சம்மில் பார்க்கும்போது உங்களுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச் வந்து 19 மீட்டர், ஏ வந்து கேட்டிருக்காங்க 2 ஃபைண்டில் வந்து நமக்கு ஏ வந்துருச்சு. பி வந்து உங்களுக்கு 16 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா எவ்வளோனா 323 ஸ்கொயர் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது கிவன், இது 2 ஃபைண்ட். இப்போ நம்ம ஏரியா ஃபார்மில் எடுத்து எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் அ ட்ரெபீசியம் ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம்க்கு பதிலாக நம்ம இந்த 323ன்னு எடுத்து எழுத போகிறோம். ஸோ 323 ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஹெச் வந்து நமக்கு 19 கொடுத்தாங்களா, சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 19 இன்ட்டு ஏ நமக்கு தெரியாது, ஸோ ஏ அப்படியே வச்சுக்கோங்க. பி வேல்யூ வந்து 16. அப்போ 16 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள் 323 இங்கே இருக்குது. இப்போ இந்த நெக்ஸ்ட் சைடில் இந்த ஏ ப்ளஸ் 16 வந்து நம்ம அங்கேயே வச்சுக்கிறோம். இந்த ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் இங்கேயே வச்சுக்கோங்க, அதை நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏக்கும் 16க்கும் பிட்வீனில் இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகேயா? ஸோ நீங்கள் இந்த ப்ராக்கெட்டுங்கிறது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு டேர்மாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 2வையும் 19ஐயும் மட்டும் நம்ம இந்த சைடு கொண்டு வரோம். அப்போ இந்த 2 வந்து இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சைடு வரும்போது இது நியூமரேட்டர் போயிடும். 19 வந்து இங்கே நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ இங்கே நெக்ஸ்ட் சைடு வரும்போது டினாமினேட்டர் வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ண போகிறோம். 19 வந்து ஒரு ப்ரைம் நம்பர், இது வேறு எந்த டேபிளையுமே வராது. ஸோ நம்ம இதை டிவைட் பண்ணி பார்த்துடலாம். 19 டேபிள் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இதை வந்து டிவைட் பண்ண போகிறோம். எதாவது டிவைட் பண்ண போகிறோம்? 323 கொண்டு போய் 19ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். பாருங்கள், 323 இங்கே வந்து நமக்கு 19 கிடைக்கும். ஓகே, இப்போ 119 19 வரும். 319 வந்து நமக்கு 38 வரும் இல்லையா? அப்போ இங்கே 32 தான் இருக்குது. அப்போ 119 19 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். 133ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ 19 × 7 மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 133 வருது. அப்போ நம்ம இந்த டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே நமக்கு 17 கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ நம்ம இங்கே கேன்சல் பண்ணிடலாம். 119 19 17 × 19 வந்து 323. இப்போ பாருங்கள் 17 × 2 இங்கே கிடச்சிருக்கு. இந்த சைடு டினாமினேட்டரில் 1 வந்துச்சுன்னா கேன்சலேஷன் முடிஞ்சிதுச்சுன்னு அர்த்தம். இப்போ 17 × 2 வந்து இங்கே கிடச்சிருக்கு. இந்த பக்கம் வந்து ஏ ப்ளஸ் 16 இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் 17 × 2 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 34 கிடைக்குமா? இங்கே என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் 16 இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ப்ளஸ் 16 நெக்ஸ்ட் சைடு நம்ம கொண்டு வரோம். அப்போ என்ன ஆகிடும்? இந்த ஏ மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த ப்ளஸ் 16 வந்து நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிருங்க. இங்கே ஏற்கனவே நமக்கு 34 இருக்குது. அப்போ -16 கிடச்சிடுமா? ஓகே, இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிடுங்க.
18 கிடைச்சிருமா? அப்போ ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 18 மீட்டர். ஓகே இல்லையா? பாருங்க, இதில் வந்து ஹெச்பி ஏரியா கொடுத்தாங்க, ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. ஸோ நீங்கள் ஃபார்முலா எழுதுறீங்க, அந்த ஃபார்முலாவில் நீங்கள் ஏரியாவுக்கு, ஹெச்சுக்கு, அப்புறம் பிக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இந்த ப்ராக்கெட் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் சைட் கொண்டு போயிட்டு கேன்சல் பண்ணுறோம். நமக்கு இங்கே 34 கிடைக்குது. இங்கே வந்து ஏ + 16 இருக்குது. ஏக்கும் 16க்கு நடுவில் இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் சைட் போச்சுன்னா அது மைனஸ் ஆகும். அப்போ 34 - 16 நீங்கள் போடும்போது உங்களுக்கு 18 கிடச்சிருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ வந்து 18. இப்போ ஃபோர்த்து சம் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அந்த ஃபோர்த்து சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்ஏ ஏரியா கொடுக்குறாங்க, 2 ஃபைனலில் பார்க்கும்போது பி இருக்குது. அதுவும் வந்து இதே மாதிரி தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இங்கே நம்ம ஏன்னு போடுறதுக்கு பதிலாக அங்கே உங்களுக்கு பி மட்டும் வரும். ஃபுல்லாக நம்ம பி கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்த்துடலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாம். ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ ட்ரெபிசியம் whose parallel sides are 24 cm and 20 cm and the distance between them is 15 cm. இப்போ பாருங்க, இதில் நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given பாருங்க, whose parallel sides are அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ parallel sidesனாலே அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஏபி. அப்போ ஃபர்ஸ்ட் வேல்யூ நீங்கள் ஏன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் கொடுத்துருக்க வேல்யூ நீங்கள் பின்னு எடுத்துக்கோங்க. அப்போது கிவனில் பாருங்கள், ஏ வந்து 24 சென்டிமீட்டர், பி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ் தான் வந்து ஹெச்ன்னு நமக்கு தெரியும். இப்போ அதே தான் இவங்க கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் 15 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து ஹைட். அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ கிவன் நம்ம எடுத்து எழுதிட்டோமா? இப்போ 2 ஃபைண்ட் என்ன அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த ஏரியா. அப்போ ஏரியா தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஈக்குவல் டு half into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். half into ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னா உங்களுக்கு 15 கொடுத்துருக்காங்களா? ஸோ 15 எழுதிக்கோங்க. இன்டூ ஏ பிளஸ் பி நம்ம ப்ராக்கெட்டில் தான் எழுதணும். பாருங்கள், ஏ வேல்யூ 24, பி வேல்யூ 20. அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 24 + 20ன்னு கிடைக்குது. ஓகே, அப்போது half into 15 into இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 44ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 2 வந்து இந்த 44ஓட தான் கேன்சல் ஆகும். நான் கேன்சல் பண்ணிடுறேன். பாருங்கள், 1 2s are 2, 2 2s are 4, திரும்ப ஒரு 2 2s are 4. இப்போ நமக்கு 15 into 22ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 330 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்த்துடலாம். இப்போ தேர்ட் சம் பாருங்கள். த ஏரியா ஆஃப் அ ட்ரெபிசியம் இஸ் 1586 square centimeter. The distance between its parallel sides is 26 centimeter. If one of the parallel side is 84 centimeter, then find the other side. இப்போ இந்த கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க, ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் வந்து 1586ன்னு கொடுத்துட்டாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் பேரலல் சைட்ஸ் அப்படின்னா இது வந்து ஹெச். ஓகே, எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் கீவேர்டு உங்களுக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன்ஸ் த பேரலல் சைட்ஸ்ன்னு சொன்னாங்கனாலே நீங்கள் அது ஹெச்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகே, ஒன் ஆஃப் த பேரலல் சைட். அப்போ பேரலல் சைட்னா ஏபி நமக்கு தெரியும். அதில் ஒன் ஆஃப் த சைட் அப்படின்னா ஏ மட்டும் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த அதர் சைட். அப்போ நம்ம வந்து பி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம கிவன் எடுத்து எழுதிடலாம். இப்போ பாருங்க, நான் கிவன் எடுத்து எழுதிட்டேன். ஏரியா ஹெச் ஏ கொடுத்துருக்காங்க, 2 ஃபைண்ட் வந்து அதர் சைட். அப்போ பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த ஃபார்முலா வந்து நம்ம எடுத்து எழுதுறோம். ஏரியா ஆஃப் அ ட்ரெபிசியம் ஈக்குவல் டு half into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் வேல்யூ என்ன அப்படின்னா 1586 ஈக்குவல் டு half into h வந்து உங்களுக்கு 26 கொடுத்துருக்காங்க. அப்போ 26 எழுதிடலாம். ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா 84 இருக்குது. 84, பி வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இங்கே ப்ளஸ் பி அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம்.
இப்போ இந்த மாடல் கொஷின் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் சம்ல தேர்ட் ரோமன் கொஷின் நம்ம பார்த்தோம். அதில் நம்ம ஏ கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இந்த சம் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த பிராக்கெட் மட்டும் இங்கே அப்படியே வச்சுட்டு இந்த 2வையும் 26ஐயும் வந்து நம்ம நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே நெக்ஸ்ட் சைடு வந்து ஏற்கனவே 1086 இருக்கு. இந்த 2 வந்து உங்களுக்கு நியூமரேட்டர் போயிடும். அப்போ இங்கே இன்டூ 2 நம்ம எழுதுவோம். இந்த 26 வந்து இங்கே நியூமரேட்டரில் இருக்குது இல்லையா, அப்போ இது டினாமினேட்டர் வந்துடும். அப்போ இங்கே நம்ம 26ன்னு எழுதிக்குவோம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். பாருங்க 1 2s are 2, இங்கே 1 2s are 2, 3 2s are 6ன்னு கிடைக்கும். இப்போ இதை வந்து நம்ம 13 டேபிளில் வந்து கேன்சல் பண்ண போகிறோம். ஓகே, உங்களுக்கு கேன்சல் பண்ண தெரியலன்னா நம்ம டிவைட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு டிவைட் பண்ணி தான் காமிக்க போகிறேன். பாருங்கள் 1586 வந்து நம்ம 13ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ 113 எடுத்துக்கலாம். 5ல் 3 மைனஸ் பண்ணினா உங்களுக்கு 2, 1ல் 1 மைனஸ் பண்ணால் 0. அடுத்து நம்ம இந்த 8 எடுத்து எழுதுகிறோம். அப்போ 113 213 வந்து நமக்கு 26 கிடைக்கும். இங்கே 28 இருக்குது. ஸோ நம்ம 213 வந்து 26 நம்ம எழுதிக்கிறோம். இப்போ நம்ம 8ல் 6 மைனஸ் பண்ணால் திரும்ப நமக்கு 2 கிடைக்கும். அப்போ இந்த 6 நம்ம எழுதிட்டோம்னா 26 தான் கிடச்சிருக்கு. அப்போ எகெயின் 2 into 13 வந்து உங்களுக்கு 26ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா 122 கிடச்சிருச்சு. அப்போ இங்கே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 113 இங்கே 122. ஓகே, இப்போ பாருங்க நம்ம டிவிஷனில் டினாமினேட்டரில் வந்து உங்களுக்கு 1 வந்ததுன்னா கேன்சலேஷன் வந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இங்கே 122 into 1 நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 122 தான். இங்கே வந்து 84 + பின்னு இருக்குது. இப்போ நம்ம பி தானே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பியை மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 84 வந்து ஈக்குவேஷனுக்கு நம்ம நெக்ஸ்ட் சைட் கொண்டு போகிறோம். அப்போ 84 முன்னாடி இங்கே சைனே இல்லைன்னா அங்கே ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். ஓகே, ஏன் நம்ம இதை மைனஸில் கொண்டு போகிறோன்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளஸ் தான் இருக்குது. ஓகே, இன்டூ இருந்ததுன்னா தான் நெக்ஸ்ட் சைட் போகும்போது நம்ம டிவைட் பண்ணுவோம். ப்ளஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம நெக்ஸ்ட் சைடு வரும்போது மைனஸ் ஆகும். அப்போ 84க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கோ அதுதான் அதோட சைனு. அப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ அது அந்த சைடு போகும்போது மைனஸ் ஆகும். அப்போ -84ன்னு கிடச்சிருச்சு. இப்போ இதை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 38 வந்து கிடைக்கும். அப்போது பியோட வேல்யூ என்னன்னா 38 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த் சம் பார்த்தலாம். The area of a trapezium is 1080 square centimeter if the lengths of its parallel sides are 55.6 centimeter and 34.4 centimeter. Find the distance between them. இப்போ இந்த கொஸ்டினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேம் அப்படின்னு கொடுத்தாங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பேரலல் சைட்ஸ். அதாவது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஹெச். ஓகே, இப்போ நம்ம சொல்யூஷன் எடுத்து எழுதிடலாம். சொல்யூஷனில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் கிவன் எழுதுகிறேன். கிவனில் வந்து நமக்கு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1080 ஸ்கொயர் சென்டிமீட்டர். அப்புறம் பேரலல் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க. அதை வந்து நம்ம ஏபின்னு எடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 55.6 சென்டிமீட்டர் வந்து நான் ஏன்னு எடுக்கிறேன். அப்புறம் செகண்டை வந்து நான் 30 பின்னு எடுத்துக்கிறேன். அதாவது 34.4 சென்டிமீட்டர் வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். 2 ஃபைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச். ஸோ நம்ம கிவன் 2 ஃபைண்ட் எடுத்து எழுதிட்டோம். இப்போ நம்ம ஏரியா ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, நான் ஃபார்முலா எடுத்து எழுதிட்டேன். இப்போ இந்த ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம்க்கு பதிலாக நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க அந்த ஏரியா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1018 கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ½ இன்டூ ஹெச் வந்து நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ வந்து நம்ம 55.6ன்னு எடுத்திருக்கோம், அது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பி வந்து 34.4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா 1080 ஈக்குவல் டு ½ இன்டூ ஹெச் இன்டூ இந்த 2 வேல்யூஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் 55.6 34.4 நமக்கு 90.0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 90 தான் அர்த்தம். ஸோ நான் 19 எடுத்து எழுதுறேன். ஓகே, அப்போ 90. இப்போ நம்ம ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஹெச் மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுட்டு இந்த 2 இந்த 90ல நம்ம ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு கொண்டு போயிடலாம். இங்கே ஏற்கனவே உங்களுக்கு 1080 இருக்குது. பாருங்க, இந்த 2 டினாமினேட்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் சைடு போகும்போது நியூமரேட்டர் போயிடும். இந்த 90 வந்து இங்கே நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் சைடு வரும்போது இங்கே டினாமினேட்டர் வந்துடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். இந்த 0 கூட 0 கேன்சல் பண்ணிடலாம். 1 9s are 9. இங்கே உங்களுக்கு 1 9s are 9 கிடைக்கும். பேலன்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் 1 ஆகிடும். அப்போ இங்கே 18 கிடச்சிருக்கா. அப்போ 2 9s are 18 கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இங்கே பார்க்கும்போது 12 into 2 வந்து பேலன்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது ஹெச்சோட வேல்யூ வந்து நமக்கு 24 சென்டிமீட்டர்னு கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்னா 24 சென்டிமீட்டர். இல்லையா? நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 5 பார்த்தலாம். The area of a trapezium is 180 square centimeter and its height is 9 centimeter if one of the parallel side is
longer than the other by 6 cm. Find the length of the parallel sides. இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து length of the parallel sides அப்படின்னா ஏவும் பியும் வந்து கேட்குறாங்க. ஸோ to find என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கிறது நம்ம எழுதிடலாம். கிவன் இப்போ கிவன் பார்க்கும்போது ஏரியா வந்து 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம எழுதிடலாம் ஏரியா ஈக்குவல் டு 180 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ h is equal to 9 சென்டிமீட்டர். இப்போ அடுத்து அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒன் ஆஃப் த பேரலல் சைடு இஸ். அப்போ ஒரு பேரலல் சைடு வந்து longer than the other by 6 cm. அப்போ இனியொரு சைடை விட 6 cm வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பேரலல் சைடுங்கிறது ஏபி. இப்போ ஃபர்ஸ்ட் சைடு வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செகண்ட் சைடு எப்படி இருக்கான், ஏற்கனவே இருக்கிற சைடை விட 6 cm வந்து அதிகமா இருக்கு. லாங்கர் அப்படின்னா +6 நீங்க போடணும். ஓகே, அப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த சைடை விட +6 வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ அதான் நம்ம எழுதுறோம். இப்போ ஏங்கிறது ஒரு பேரலல் சைடு, அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த பேரலல் சைடு பி எப்படி இருக்கும் அப்படின்னா x + 6. ஓகே, புரியுதா உங்களுக்கு? பாருங்க, ஒன் ஆஃப் த பேரலல் சைடுஸ் லாங்கர் தென் த அதர் பை 6. அப்போ ஏற்கனவே இருக்கிற இன்னொரு சைடை விட 6 சென்டிமீட்டர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஏபி கண்டுபிடிக்க போறோம். இப்போ நம்ம எப்பயும் போல ஏரியா ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு நம்ம இந்த ஏரியா ஹெச் இந்த ஏபி இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகே, இப்போ பாருங்க, நான் ஏரியா ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு இப்போ நான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறேன். நமக்கு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 180 half into h வந்து 9 கொடுத்துருந்தாங்க. ஏ வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம், பி வந்து x + 6ன்னு எடுத்தோம். ஓகே, நல்லா பாருங்க, ஏங்கிறது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம், பி வந்து x + 6 நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இங்க 180 இருக்கு, அதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். 1/2 into 9 into இதுல பார்க்கும்போது இந்த ரெண்டும் வந்து லைக் டேர்ம், இங்கே எக்ஸ் இருக்கு இங்கே எக்ஸ் இருக்கு. அப்போ இதுக்கு முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம், இதுக்கு முன்னாடி இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1x + 1x நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 2xன்னு கிடைக்கும். அப்போ இந்த +6 நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா 6ங்கிறது நம்ம இது வந்து உங்களுக்கு வேரியபிளோட இருக்கு. அப்போ இது ரெண்டும் லைக் டேர்ம் கிடையாது. அப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி நீங்க 8xன்னு எழுதிடக்கூடாது, தப்பு அது. ஸோ இந்த 2x + 6 வந்து நம்ம அப்படியே வந்து வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்றோம்னா இந்த 2x + 6 அதாவது இந்த பிராக்கெட்டை வந்து நம்ம இதே சைடு வச்சுட்டு இந்த 2ஐயும் 9ஐயும் வந்து ஈக்குவேஷனுக்கு நெக்ஸ்ட் சைடு நம்ம கொண்டு போறோம். அப்போ இங்க ஏற்கனவே உங்களுக்கு 180 இருக்கு, இந்த 2 வந்து உங்களுக்கு நியூமரேட்டர் போயிடும், 9 வந்து உங்களுக்கு டினாமினேட்டர் வந்துடும். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாம். 1 9s are 9, 2 9s are 18. இங்க உங்களுக்கு 0 இருக்கு இல்லையா, அந்த 0 எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அப்போ 20 into 2 நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 40ன்னு கிடைக்குது. இங்க வந்து நமக்கு 2x + 6ன்னு இருக்கு. இப்போ நம்ம x தான் கண்டுபிடிக்கணும், அப்பதான் நமக்கு ஏபிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 6 வந்து நெக்ஸ்ட் சைடு கொண்டு போய்க்கலாம். பாருங்க, இந்த 2xக்கும் இந்த 6க்கும் நடுவில் பிளஸ் இருக்கு. ஓகே, அப்போ இந்த +6 வந்து நெக்ஸ்ட் சைடு போகும்போது -6 ஆகும். அப்போ இங்க இது -6 ஆயிருச்சு. இந்த பக்கம் உங்களுக்கு 2x இருக்கு. அப்போ 40 - 6 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 34ன்னு கிடைக்கும். இங்கே 2xன்னு இருக்கு. இப்போ இந்த 2க்கும் xக்கும் நடுவில் இன்டூ இருக்கு. 2 into x தான் நம்ம 2xன்னு சொல்லுவோம். அப்போ x தான் நமக்கு வேணும், x இங்க வச்சுட்டு இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ இன்டூ வந்து அந்த பக்கம் போகும்போது டிவைட் ஆகும். அப்போ நமக்கு 34/2ன்னு கிடைக்கும். அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு 17 கிடைக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 17. ஓகே, ஆனால் கொஸ்டின் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, ஏபி தானே கேட்டாங்க. ஏங்கிறது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துட்டதுனால அப்போ ஏவோட வேல்யூ வந்து 17 சென்டிமீட்டரே தான். பிங்கிறது நம்ம x + 6ன்னு எடுத்திருக்கோம். பாருங்க, பி வந்து இங்க x + 6 நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, அப்போ நம்ம இங்க x + 6 நம்ம போடும்போது 17 + 6 அப்போ உங்களுக்கு 23 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. ஓகே, அப்போ ஏ வந்து 17 சென்டிமீட்டர், பி வந்து 23 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தலாம். The sunshade of a window is in the form of isosceles trapezium whose parallel sides are 81 cm and 64 cm and the distance between them is 6 cm. Find the cost of painting the surface at the rate of ₹2 per square centimeter அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பார்க்கும்போது நமக்கு parallel sides கொடுத்துட்டாங்க. 81 cm 64 cm கொடுத்துட்டாங்க. அப்போ இது ஏபி. டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் அப்படின்னாலே உங்களுக்கு ஹெச் கொடுத்துருக்காங்க, அது வந்து 6. இப்போ காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த சர்ஃபேஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதை பெயிண்டிங் த சர்ஃபேஸ் அப்படின்னா அவங்க சர்ஃபேஸ் தான் வந்து பெயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம். ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம ₹2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது
உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ நம்ம சம் போயிடலாம். இப்போ பாருங்க, நான் given and 2 find எடுத்து எழுதிட்டேன். given வந்து ABH, 2 find வந்து காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் த சர்ஃபேஸ். இப்போ நம்ம ஏரியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் எழுதுறேன் பாருங்க. ஏரியா ஆஃப் a trapezium equal to half into h into a plus b square units. இதில் நம்ம ஏரியா தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். half into ஹெச்சோட வேல்யூ வந்து உங்களுக்கு 6ன்னு கொடுத்துருக்காங்க, a வந்து 81 கொடுத்துருக்காங்க, b வந்து 64ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து half into 6 into இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 145ன்னு கிடைக்குது. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 1 2s are 2, 3 2s are 6. அப்போ 3 into 145 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 435 வந்து கிடைக்குது. இங்கே கொஸ்டின் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால 435 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்து எழுதிட்டோம். இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம், அதாவது அந்த ஏரியா ஆஃப் த விண்டோ. ஓகே, இப்போ நம்ம காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் கண்டுபிடிக்க போகிறோம். அது நம்ம எழுதிடலாம். காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் பர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே, அது எவ்வளோ அப்படின்னா ₹2. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? காஸ்ட் ஆஃப் பெயிண்டிங் 435 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்கொயர் சென்டிமீட்டர்னாலும் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னாலும் ரெண்டும் ஒன்று தான். அப்போ நம்ம 435 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹870. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் நம்ம 7th sum பார்த்தலாம். A window is in the form of trapezium whose parallel sides are 105 cm and 50 cm respectively, and the distance between the parallel sides is 60 cm. Find the cost of the glass used to cover the window at the rate of ₹15 per 100 square centimeter. இந்த கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விண்டோ இருக்கு, அது வந்து ட்ரெபிசியம் ஷேப்ல இருக்கு. அதோட parallel sides வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த parallel சைடுங்கிறது வந்து ஹெச். அப்போ நமக்கு ஏபி ஹெச் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் யூஸ்டு டு கவர் த விண்டோ. அப்போ அந்த விண்டோ வந்து ஒரு கிளாஸ் வச்சு கவர் பண்ண போறாங்க. அந்த கிளாஸுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகுதுங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போறோம். இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 100 ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து ₹15 ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு இந்த விண்டோவை வந்து கவர் பண்றதுக்கு அந்த கிளாஸுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ இந்த சம்ல வந்து நம்ம அந்த கிளாஸை வச்சு நம்ம அந்த விண்டோவோட சர்ஃபேஸை தான் நம்ம கவர் பண்ண போறோம். அப்போ நம்ம இங்கே கண்டுபிடிக்க வேண்டியது வந்து ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம். ஓகே, நம்ம கிவன் எடுத்து எழுதிடலாம். கிவன் பாருங்க, ஏ வந்து உங்களுக்கு 105 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, பி வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹெச் வந்து 60 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. 2 ஃபைன் வந்து காஸ்ட் ஆஃப் கிளாஸ். ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஏரியா ஆஃப், இங்கே நம்ம விண்டோ தானே கண்டுபிடிக்கிறோம், அப்போ ஏரியா ஆஃப் த விண்டோன்னு போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி சம்லையுமே நம்ம ஏரியா ஆஃப் த விண்டோனே போட்டுக்கலாம், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்க, நம்ம ஏரியா ஆஃப் த விண்டோ வந்து ட்ரெபிசியம் ஷேப்ல இருக்கறனால நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரெபிசியம் ஃபார்ம்ல எழுதுறோம். half into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ். அப்போ half into h வேல்யூ உங்களுக்கு 16 கொடுத்துருக்காங்க, a வேல்யூ வந்து 105, b வந்து 15 கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க, half into 60 into இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 155ன்னு கிடைக்குது. இப்போ நம்ம கேன்சல் பண்ணிடலாம். பாருங்க, 1 2s are 2, உங்களுக்கு 30 into 2 வந்து 16 கிடைக்கும். இப்போ இங்கே ரிமைனிங் வந்து 30 into 155ன்னு கிடைச்சிருக்கு. இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். 4615 கிடைக்குது இங்கே சென்டிமீட்டர் ஸ்கொயர். பிகாஸ் இங்கே கொஸ்டின் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, நம்ம ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எடுத்து எழுதியாச்சு. ஓகே, இப்போ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த விண்டோ. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் per 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ₹15. அதாவது 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கிளாஸோட ரேட்டு வந்து ₹15.
இப்போ நமக்கு 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 100 கொண்டு போய் இங்கே டிவைட் பண்ணிடுவோமா, அப்போ 15/100ன்னு உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கவனிங்க, இந்த கொஷினில் எப்பயுமே நமக்கு கொடுக்கும்போது 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் தான் கொடுப்பாங்க. பட் இந்த கொஷினில் வந்து காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் வந்து 100 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்ததுனால நம்ம இதிலிருந்து 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். மெனி கொடுத்து 1 கேட்டாங்கன்னா நம்ம டிவைட் பண்ண நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுக்கு 15/100ன்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, இப்போ நமக்கு 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, நான் எடுத்து எழுதிட்டேன். காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் ஃபார் 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 4650 இன்டூ இந்த ருபீஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 15/100 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். பாருங்க, இந்த 0 கூட இந்த 0 வந்து நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு 5 டேபிள் கேன்சல் ஆகும். இந்த ரெண்டு நம்பரும் 5 டேபிள் கேன்சல் ஆகும். 2 5s are 10, இங்கே வந்து 3 5s are 15 கிடைக்கும். ஓகே, திரும்ப நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 2s are 2, இங்கே வந்து 3 வந்து உங்களுக்கு 1.5 டைம்ஸ் கிடைக்கும். 1 2s are 2, பேலன்ஸ் 1 வரும். அப்போ பாயிண்ட் வச்சு நம்ம 0 போடும்போது 5 2s are 10ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். எந்தெந்த 2 நம்பர்ஸு, 465 இன்டூ 1.5. இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணுற பாருங்க, 465 இன்டூ 1.5க்கு நீங்கள் வெறும் 15 எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. 5 5s are 25, 2 6 5s are 30, 32, பேலன்ஸ் 3, 4 5s are 20, 23. அடுத்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 6 4ன்னு கிடைக்குது. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 6975ன்னு கிடைக்குது. இங்கே நமக்கு இங்கே டாட் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம ஆன்சருக்கு வந்து இங்கே ஒரு டிஜிட் தள்ளி டாட் வைக்கணும் லாஸ்ட்ல இருந்து. அப்போ நமக்கு இங்கே ஒரு டாட். அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா 697.5. ஸோ நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாம் ₹697.5. அதாவது ருபீஸில் எழுதும் போது இதை 5ன்னு சொல்ல மாட்டோம், இதை 50 பைசன்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால நம்ம எழுதிடலாம் ₹697.50. ஓகே, அப்போ காஸ்ட் ஆஃப் த கிளாஸ் ஃபார் 4650 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு இந்த ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, கிளியர்? தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.